मिल जाते हैं जो बने एक दूजे के वास्ते, एक दूजे के वास्ते। उस रब ने जब दिल दिए, दिल के दो टुकड़े किए, दोनों पे एक नाम लिखा, एक राधा एक शाम लिखा। अब ये दिल धड़कते हैं, मिलते और बिछड़ते एक दूजे के वास्ते, एक दूजे के वास्ते। एक दूजे के वास्ते, एक दूजे के वास्ते, एक दूजे के वास्ते। என்கிட்ட வந்து பேசுறதுக்காக ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க ஆர்த்தி? டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை என்கிட்ட பேசுறது முக்கியம்னு உங்களுக்கு தோணலையா ராஜேஷ்? एक दूजे के एक दूजे के वास्ते। वास्ते। நீ ஏன் ராஜேஷ் கிட்ட பேசக்கூடாது? இனி பேச என்ன இருக்கு? அதான் டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ண சொல்லி வீட்டுக்கு அனுப்புனாரே. அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அதுக்கப்புறம் இத பத்தி பேசுறதால என்ன ஆயிட போகுது? எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்குமா? எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். டைம் வேணுமா? அப்படின்னா இந்த பந்தம் தொடரணும்னு அவன் நினைக்கிறா போல இருக்கு. பின்ன சாதாரண விஷயமா? ராஜேஷுக்கு இவளோட இருக்கிற பந்தம் ஜென்ம ஜென்மமா தொடர்ந்து வரணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுளோட புண்ணியத்துல ராஜேஷ் ஆர்த்தியோட கல்யாண பந்தம் முறிஞ்சு போக கூடாது. ராஜேஷ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு ராஜேஷ் மேல உள்ள நம்பிக்கை குறையாம தான் இருக்கு. அவர் ஆர்த்தியை கூட்டிட்டு போவாரு. நிச்சயமா வருவாரு. இந்த ஆர்த்தி இருக்காளே, எவ்வளவு கிரிமினலான பொண்ணுன்னு பாத்தீங்களா? அதனாலதான் இன்னும் பத்திரத்துல கையெழுத்து போடல. கொஞ்ச நாள் போச்சுன்னா உங்க புருஷனோட மனசு குளிந்துடும். அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்குள்ள வரலான்னு முடிவு பண்ணிருக்காளோ என்னவோ. போற சமயத்துல என்னெல்லாம் நாடகம் ஆடுனா, என்ன மன்னிச்சிருங்க, இது தெரியாம நடந்துடுச்சு, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, அப்படி இப்படின்னு அவளும் பிள்ளையும் இந்த வீட்டுல சொகுசா இருந்தாங்க. அப்புறம் எப்படி? என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? உனக்கு ஏதாவது வேணுமா? நான் எதுக்காக இங்க வந்தேன்னா, நானும் பிரியாவும் வெளியிலேயே சாப்பிட்டுட்டோம். எங்களுக்காக எதுவும் சமைக்க வேண்டாம். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் பேசினது எதையும் இந்த ராஜேஷ் கேட்கல. இந்த ஆர்த்தி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டானா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நிச்சயமா நான் அதுல கையெழுத்து வாங்கியே தீருவேன். இது அபிதாவோட வளையல். அபிதாவோட வளையல் தான்.
அதான் அவங்க அம்மா ஆர்த்தி கிட்ட கொடுத்தாங்க. இப்ப அவ அந்த வளையல்களை திரும்பவும் கொடுத்து அனுப்பிட்டா. இதுல இருக்கிற அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கிட்டியா ராஜேஷ்? அவ இந்த பந்தத்தை தொடர விரும்பலங்கிறதுதான். அவ இந்த பந்தத்தை தொடர விரும்பலங்கிறதுதான். ராஜேஷ் டைவர்ஸுக்காக இந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் பண்ண சொல்லியிருக்காரு. நீ மேலோட்டமா பார்க்காத ஆர்த்தி, கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு உள்ள பாரு. ராஜேஷோட கையெழுத்து இருக்கு. உள்ள ராஜேஷ் கையெழுத்து இருக்கு. सब इस दिल की ही तो मुश्किल है। ये दिल है, ये दिल है, ये दिल है। सब इस दिल की ही तो मुश्किल அருண், யார் என்ன சொன்னாலும் நீ சண்டை போடக்கூடாது. உன்னோட கவனம் எல்லாம் படிப்புல தான் இருக்கணும். ஓகே? ஒன்னும் போய் கிடையாது. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா அங்க பாருங்க, புது அப்பா. சரி, வாங்க உங்க கிளாஸ்க்கு நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா சொன்னாங்க உங்களுக்கு எப்போ குணமாகுதோ அப்போ எங்களை வந்து கூட்டிட்டு போவீங்கன்னு. அம்மா பாருங்க, புது அப்பா. அவரு நல்லாயிட்டாருமா. நாம இனி புது அப்பா கூட அவங்க வீட்டுக்கு போயிடலாமா? போறேன், இல்லைன்னா லேட் ஆயிடும். அப்பா பாய். பாய் பா. பாய் பா. பாய் மா. ஆர்த்தி, உன்னை கூட்டிட்டு போக எங்க அப்பா வர மாட்டாரு. வருவாரு, அம்மா சொன்னாங்க. நீயும் போய் சொல்ற, உங்க அம்மாவும் போய் சொல்றாங்க. நீங்க போய் சொல்றீங்கன்னு எங்க பாட்டி சொன்னாங்க. என் அம்மா எப்பவுமே போய் சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சுக்க. எங்களை கூட்டிட்டு போக அப்பா வருவாரு. I'm sorry.
என்கிட்ட எதுவும் சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டு இப்ப சாரி சொல்றியா? இட்ஸ் ஓகே. அநேகமா இதுவும் நல்லதுக்கு தான். யாரையும் வற்புறுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் எதுக்கு உங்க ஆர்த்தி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஐம் சாரி ஆர்த்தி. அருண் உங்க பையன். அவன் என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். நடுவுல பேசுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், பசங்க கிட்ட எப்பவும் பொய் சொல்லாதீங்க. அது நல்லதில்லை. வணக்கம் சம்பந்தி. வாங்க உள்ள வந்து உட்காருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க. நாங்க ஒண்ணும் உங்க வீட்ல உட்கார்ந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வரல. அப்படிதானே அண்ணி? இங்க பாருங்க, கொஞ்சம் ஆர்த்தியை கூப்பிடுறீங்களா? டைவர்ஸ் பேப்பர்ல நாங்க சைன் வாங்கிட்டு போறோம். அவ அப்பவே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு அனுப்பியிருந்தா நாங்க இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அது ஆர்த்தி இப்ப வீட்ல இல்ல. நல்லா இருக்குங்க. விவாகரத்து கேக்குறவங்கிற வருத்தம் கூட இல்லாம ஊரை சுத்த கிளம்பிட்டாளா? ஆர்த்தி ஒன்னும் ஊர் சுத்த போகல. அருண் ஸ்கூல்ல விடுறதுக்காக போயிருக்கா. திரும்ப வீட்டுக்கு தானே வந்தாகணும். சரி, அவ திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் நாங்க இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, ஆர்த்தி கிட்ட விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்காம நாங்க இங்க இருந்து போக போறதில்ல. ஆர்த்தி இங்க வந்ததுமே என் புள்ள அவளை மறந்துட்டா. அதனாலதான் உடனே கையெழுத்து போட்டுட்டா. ஆனா உங்க பொண்ணு தான் கற்பனையில இருக்கா. மறுபடியும் என் புள்ள உங்க வீட்டுக்கு வந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்டு எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கா.
புருஷன் பர்ஸ திருட உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன்னை விட்டேன்னா அவ்வளவுதான். ஆர்த்தி விடுங்க, இவனை நான் இல்ல பாத்துக்கிறேன். வேண்டாங்க, உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு முடியல. இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா திருடுவேன். ஏய் திருடனா? யார் திருட? அப்ப நீ திருடலையா? எதுக்காக திருடுன சொல்லு. இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரு, முதல்ல இங்க இருந்து போயிடு, இல்லன்னா என்ன நடக்குன்னு தெரியாது. என்ன பயமுறுத்துறியா? ஏய், என்னடா சொல்லு, பண்ணுவ? என்னடா விடுங்க. பண்ணுவ? நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன் இவனை. உங்களுக்கு இன்னும் உடம்பு குணமா இருக்காது. பர்ஸ் திருடிட்டு எவ்வளவு தைரியமா என்கிட்ட பேசுற? சொல்லுடா, ஏன் திருடுன? சீக்கிரம் பர்ஸ் திருப்பி கொடு. ஐயோ அம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா. இந்தாங்கம்மா உங்க புருஷனுடைய பர்ஸ். நான் தெரியாம பண்ணிட்டேன். நீ பொம்பளையே கிடையாது, நீ அந்த ஜான்சி ராணியே தான். மறுபடியும் நீ திருடுறத பார்த்த இடத்துலயே உன்னை தொலைச்சு கட்டிடுவேன். புரிஞ்சுதா? நான் திருடவே மாட்டேம்மா. என்ன விட்டுடுங்கம்மா, விட்டுடுங்கம்மா. போ, இங்க நிக்காத. மறுபடியும் இந்த மாதிரி திருடாத, புரியுதா? என்னங்க, இன்னொரு வாட்டி அடிச்சிருங்க, இல்லைன்னா சண்டை வந்துரும். வாங்க போலாம். என்ன பொண்ணு இவ? போனை கூட எடுக்க மாட்டேங்கிற. என்ன பண்றது? எங்க போய் தொலைஞ்சாலோ? பையனை தினமும் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? என்ன பேசுறீங்க அண்ணி? உங்களுக்கு விவரமே தெரியல. அவளும் சின்ன பொண்ணு தானே. பையனை ஸ்கூல்ல விடுறேன்னு சொல்லிட்டு எவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காளோ. போதும். நீங்க எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி. ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி உங்க மேல எங்களுக்கு இருக்கிற மரியாதை கெட்டு போகாம பாத்துக்கோங்க. ஏ, நான் அப்படி என்னங்க தப்பா சொல்லிட்டேன்? இவ்ளோ நேரம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வராம எங்க சுத்திட்டு இருக்கா? வர வழியில அவளுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கலாம். சும்மா சமாளிக்காதீங்கம்மா. அவ எங்க வீட்ல கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கா. அவ லட்சணம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அவ மருமகளா எங்க வீட்ல காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மனைவியா, ஒரு நல்ல தாயா இருந்திருப்பாளா? கல்யாண பந்தத்தோட பவித்திரம்னா என்னன்னு தெரியுமா அவளுக்கு? எங்க ராஜேஷ் மாதிரி ஒரு நல்ல பையன் நீங்க எத்தனை ஜென்மம் தேடினாலும் கிடைக்க மாட்டான். நீங்க எங்க வீட்டுக்கு அடிக்கடி போன் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருப்பீங்களே, இப்ப அதே வேலையை ஆர்த்தியும் செய்ய ஆரம்பிச்சிட்டா. போலி வேஷம் போட்டு மறுபடியும் எங்க வீட்டுக்குள்ள நுழைய பாக்குறா. ஆனா அதுக்கான அருகதை அவகிட்ட இல்லையே. யாரும் தப்பிக்க முடியாது. இந்த இடத்துல போலீஸ் ரைடு நடக்குது. மோசமான இடமா தெரியுது. நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். யாரும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது. வெக்கமா இல்ல உங்களுக்கு? போலீஸ பார்த்த பிறகு கூட ரொமான்ஸ் பண்றீங்களா? எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாம் தெரியும் தெரியும். இங்க வர்றவங்க எல்லாருமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. இத பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கான்ஸ்டபிள், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. விளங்க மாட்டுங்க. இதான் கடவுளோட விருப்பம் போல. அவர் என் வேண்டுதலை கேட்டிருக்காரு. இனிமே நாங்க 2 பேரும் பிரியறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. ये दिल है வாங்க. सब